துப்பு 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 பிக் பாஸ். ஒரு பக்கம் பிக் பாஸ் நிறைய பேர் பார்க்க தொடங்கியிருப்பீங்க. இன்னொரு பக்கம் விசில போடு, தோனி டீம் ஜெயிச்சிருச்சு, கோலி டீம் தோத்துருச்சு அப்படின்னு சொல்கிற ஐபிஎல். இந்த இரண்டு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நடுவில் இந்தியாவை உலுக்கிய மிகப்பெரிய ஒரு சோகம் உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸ் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடந்த பாலியல் வன்புணர்வு. என்னங்க உத்தரப்பிரதேசம் நல்ல மாநிலம் சொல்கிறாங்க, யோகி அவர்கள் ரொம்ப பெரிய நல்ல முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய உண்மைத்தன்மை என்னதான் இந்த கேஸில் நடக்கிற பலவிதமான புதிர்கள், அதற்கான உண்மைத்தன்மை எப்படி நம்பலாம், நம்பாமல் இருக்கலாம், எந்த மாதிரியான வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது, இதை இப்படியே விட்டுறலாமா, இல்லை இதை இன்னும் நோண்டி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறதா? அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஹத்ராஸ் அப்படின்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்களுக்கு முன்பாக இது எல்லா மீடியாலையுமே பேசப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். ஆனால் ஒரு 7-8 நாளாக தமிழ் பொக்கிஷத்துக்கு விடுமுறை, எனக்கு எக்ஸாம், நான் ஊருக்கு போயிருந்தேன், இதை உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருந்தேன். ஸோ அந்த நேரத்திலாம் என் மனதில் இருந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே இந்த வீடியோவை இன்னும் நம்மளால் பேச முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும்தான். பல பிரச்சனைகள் நடந்தாலும் இந்த உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இந்த ஒரு பிரச்சனையை பற்றி நாம் ஏன் பேச இவ்வளவு காலதாமதமானது அப்படிங்கிறது வேறொரு வருத்தமாக இருந்தது. ஸோ தலித் பெண் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அங்கே ஒரு பெண் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் யாருமே கொடுக்க மாட்டேங்காங்க. தலித் மற்றும் உயர் ஜாதி, இதை வைத்து மட்டுமே ஒரு அரசியல் செய்யப்படுகிறது. எங்க இந்த ஒரு பெண் மட்டும்தான் வன்புணர்வு செய்யப்பட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மனசாட்சி தொட்டு ஒரே ஒரு பதிலை சொல்லுங்க. கிடையாது. அந்த பெண் வன்புணர்வு செய்த அடுத்த நாளே அதே உத்தரப்பிரதேசத்தில் நிறைய பெண்கள், சிறுமிகள் வன்புணர்வு செய்யப்படுகிறார்கள். இந்தியாவில், தமிழ்நாட்டில், கேரளாவில் இதே மாதிரியான வன்புணர்வு செய்திகள் அப்படிங்கிறது வலம் வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ சில செய்திகளுக்கு மட்டும் ஜஸ்டிஸ் கேட்கிறோம், சில செய்திகளுக்கு ஜஸ்டிஸ் கேட்பது கிடையாது. இது எப்படி நியாயம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ யோசிக்கிறதுக்கு அந்த ஒரு மனநிலைமையில் யாருமே கிடையாது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸ் அப்படிங்கிற அந்த கிராமத்தில் நடந்தது என்ன? செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி நடந்த ஒரு செயலுக்கு அக்டோபர் மாதம் 3-4 சோஷியல் மீடியா கொந்தளிக்கிறது. ஸோ செப்டம்பர் 14 என்ன நடந்துச்சு? காலையில் 9:30 மணிக்கு ஹத்ராஸ் அப்படிங்கிற அந்த கிராமத்தில் இருக்கும் ஒரு இளம் பெண் மற்றும் அவங்களுடைய தாய், அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாருமே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. இப்படி 2-3 நபர்கள் என்னை தாக்கி விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. இதுதான் காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறார்கள். அதன் பிறகு, அதாவது 14க்கு பிறகு 20-22 இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது அப்டேட் ஆகுது. என்ன, 4 பேர் பாலியல் வன்புணர்வு செய்து விட்டார்கள், அந்த 4 பேரும் உயர் ஜாதியினர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இருந்து இந்த பிரச்சனை சூடு பிடிக்க ஆரம்பிக்கிறது, ஒரு ஜாதிய பிரச்சனையாக மாற்றப்படுகிறது. அது மட்டுமே கிடையாது, அந்த பெண்ணுக்கு எதிராகவும் அந்த பெண்ணின் குடும்பத்துக்கு எதிராகவும் பல செயல்கள் என்பது செய்யப்படுகிறது. சரி நிப்பாட்டு. செப்டம்பர் 14ஆம் தேதி எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்கல்ல, அப்படி போடும்போது ஏன் பாலியல் வன்புணர்வு செய்தார்கள் அப்படிங்கிறது அந்த பெண் சொல்லவில்லை. இந்த கேள்விக்கான பதில், அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் சுய நினைவில் இல்லாமல் இருந்தேன், அந்த நேரத்தில் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க நேரிட்டது. அது மட்டும் கிடையாது, என்னுடைய முதுகெலும்பு, என்னுடைய நாக்கு, அது எல்லாமே முறிக்கப்பட்டு வெட்டப்பட்டு எல்லாமே இருந்தது. அந்த நேரத்தில் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், பட் இன்னும் டீட்டெயிலாக அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, வேறொரு உண்மையான செய்தி, இந்த உத்தரப்பிரதேசம் நல்ல மாநிலம் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படியே எக்ஸாக்டா ஆப்போசிட்டா ஒரு செய்தி வந்திருக்கு. அதுல 2 அமைப்புகள் இருக்காங்க. அந்த 2 அமைப்புகள் கொடுத்திருக்கிற அந்த ரிப்போர்ட்டை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. முதல் அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா CHRI அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது காமன்வெல்த் ஹியூமன் ரைட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த CHRI மற்றும் அடுத்ததாக அசோசியேஷன் ஃபார் அட்வொகேசி அண்ட் லீகல் இனிஷியேட்டிவ், AALI அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்புகள் ஒரு விதமான இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசத்தில் ஈடுபடுகிறார்கள். அப்படி ஈடுபடும் போது தான் தெரியுது, 2017 2020 வரை ஒரு 14 ரேப் கேஸை இவங்க எடுத்துக்கிறாங்க, அட்டன் பண்றாங்க. அந்த ரேப் கேஸில் 11 ரேப் கேஸுக்கு எஃப்ஐஆர் அப்படிங்கிறதே போடப்படவில்லை. அதன் பிறகு இருக்கும் மீதம் இருந்த அந்த கேஸ்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் எப்படி எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா, ரொம்ப நாட்களுக்கு பிறகு, அதாவது 2017 நடந்த ஒரு கேஸுக்கு 2019 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சில நேரங்களில் பலவிதமான காவல்துறை உயர் அதிகாரிகளை பார்த்த பிறகு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்படி எஃப்ஐஆர் போடுறதுக்கு நிறைய பெண்கள் இல்லாட்டி சிறுமிகள் வந்தார்கள் என்றால், நீ அவ்வளோ அழகா இல்லையே, நீ உயர் ஜாதி இல்லையே, இப்படி பலவிதமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. இது ஆவணங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படி எஃப்ஐஆர் போட ரொம்பவே தயங்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அங்கே இருக்கும்போது, அந்த காவல்துறை அதிகாரிகள் சொல்வதை எப்படி நம்மால் நம்ப முடியும்? முதல் கேள்வி, மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும்தானா? விடிய காலை, அதாவது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி 2 வார காலங்கள் அந்த பெண்
தீவிர சிகிச்சை அப்படின்னு சொல்றாங்க. 2 வாரத்துக்கு பிறகு அந்த பெண் இறந்து விடுகிறார்கள். அப்படி இறக்கும் தருவாயில் 3 நேரங்களில் அவர்களிடம் மரண வாக்குமூலம் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. 3 நேரமும் அந்த பெண் எப்படி சொல்லியிருக்காங்க, என்னைய பாலியல் வன்புணர்வு செய்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து பேட்டி கொடுக்கிறார், அவங்கள பாலியல் வன்புணர்வு எதுவுமே செய்யலை. சார், நீங்கள் சொல்கிறது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதிக்கான அந்த வழக்கு பதிவேட்டில் செய்யப்பட்டிருக்கும் செய்திகள். அதன் பிறகு 3 முறை அந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறது இல்லாட்டி இந்த பெண்ணின் வாக்குமூலம் என்பது மாறி இருக்கிறது. அதையும் நீங்கள் கவனித்திருக்க வேண்டும் தானே. காவல்துறை அதிகாரிகள் அங்கே தவறு செய்கிறார்கள். இந்த தவறை தட்டி கேட்க சென்ற தனஸ்ரீ பாண்டே அவர்கள் இங்கே தடுக்கப்படுகிறார்கள். இந்தியா டுடே நிருபர் தனஸ்ரீ பாண்டே தூரமா கிராமத்துக்கு வெளியில நெருப்பு வருது சார், அது என்னன்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்கிட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க, இங்கெல்லாம் நீ வரக்கூடாது, அப்படி நீ வர்றதா இருந்தா கலெக்டர்கிட்ட போய் ஆர்டர் வாங்கிட்டு வா, அப்படி இல்லையா எங்களுக்கு இந்த டீடைல்ஸ் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி நீ போயிரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க எதுக்கு சார் இங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த தனஸ்ரீ பாண்டே அவர்கள் கேட்கும்போது, நான் இங்க பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கேன். யாருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர், அந்த காவல்துறை அதிகாரி பதில் சொல்லவில்லை. பின்புதான் தெரிகிறது, அந்த 2:30 மணிக்கு, விடிய காலை 2:30 மணிக்கு அந்த இறந்து போன பெண்ணின் சடலத்தை அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, தீ வைத்திருக்கிறார்கள். குடும்பத்தாரிடமோ இல்லாட்டி அவங்களுடைய உறவுகளிடமோ யாரிடமும் கேள்வி கேட்கவில்லை, அவர்களுடைய சம்மதமும் இல்லை. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஒரு வீடியோ வெளியில் வருது. கலெக்டர் வந்து பேசுகிறார் அந்த குடும்பத்தாரிடம், நம்மெல்லாம் அப்பப்போ இந்த ஊரில் பார்க்க வேண்டியவர்கள், மீடியாலாம் 2 நாட்களில் காலி ஆயிரும், ஸோ நீ என்ன செய்கிற, இது பாலியல் வன்புணர்வு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலத்தை கொடு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அந்த குடும்பத்தின் எல்லா நபர்களுக்கும் மிரட்டல் போகிறது. இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்திற்காக இல்லாட்டி இந்த மாநிலத்தை ஆளும் முதலமைச்சருக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி வராங்க. அங்க வந்து நிறைய தொண்டர்கள் கூப்பாடு போடுறாங்களாம். இந்த பாலியல் வன்புணர்வு வழக்குக்காக கைது செய்த நபர்களை விடுவிக்க கோரி நிறைய பேர் கூப்பாடு போடுறாங்களாம். இவங்கெல்லாம் மனுஷங்கன்னு சொல்லவா இல்ல வேற ஏதாவது சொல்லன்னு நமக்கு தெரியலங்க. இவ்வளவுதான் மேட்டர் அப்படின்னு பார்த்தா கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு பாலியல் வன்புணர்வுக்கு முன்பாக சின்னதா வார்னிங் கொடுக்கப்படும். அதே மாதிரி இந்த பெண் கொடுத்த வாக்குமூலத்தில் என்ன இருக்கிறது, எனக்கு 4 மாதங்களாக 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே இவர்களால் தொல்லை நடந்திருக்கிறது. நான் கடைக்கு போகும்போது, வெளியில போகும்போது 2 நபர்கள், 2 இளைஞர்கள் என்னை வந்து துன்புறுத்துவாங்க, பாலியல் சீண்டல் பண்ணுவாங்க, கெட்ட வார்த்தையில பேசுவாங்க, குடும்பத்தை அசிங்கமா திட்டுவாங்க, இப்படிலாம் சொல்றாங்க. சோ ஏதோ ஒரு தருணத்தின் மீது, ஒரு பெண் குழந்தை மீது, ஒரு பெண்ணின் மீது ஆணின் தகாத வார்த்தைகளோ பார்வையோ படும்போது அந்த பெண், அப்படி இல்லைன்னா அந்த பெண்ணை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் இல்லாட்டி அந்த பெண்ணினுடைய தோழிகள், நண்பர்கள் தட்டி கேட்க வேண்டும். நம்ம முன்னாடி ஒரு பெண்ணை வேறொரு கயவன் வந்து கை வைக்கும் போதோ இல்லாட்டி தப்பான முயற்சியில் பேசும்போதோ பார்க்கும்போது அதை அப்படியே விட்டு செஞ்சு விடுகிறோம். இதுதான் முதல் காரணம், பாலியல் வன்புணர்வுக்கான மிக முக்கிய காரணமாக இந்த ஹத்ராஸ் அப்படிங்கிற கிராமத்திலிருந்து நாம் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட் இதுதாங்க. அந்த பெண்ணின் உறவுகள், தாய், அவங்களுடைய தோழிகள் மிக முக்கியமான சில செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். இந்த பெண்ணுக்கு 2 நபர்கள் இப்படி என்ன செஞ்சாங்க, யூடிசிங் செஞ்சாங்க, இல்லாட்டி தப்பா பேசினாங்க, அதை நாங்க பெருசா கண்டுக்கிடல, அதுல இருந்து இந்த பெண் வெளியிலே போக மாட்டாங்க. ஸோ இப்படி வெளியில போனா யாரை கூப்பிட்டுட்டு போவாங்கன்னா ஒரு தோழியை அழைத்து செல்வார்கள். அந்த தோழி இந்த இளைஞர்களை பார்த்து, எப்பா நீங்க இப்படிலாம் செய்யாதீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இப்படி அடுக்கடுக்காக பலவிதமான உண்மைகள் வெளிவரும்போது, அதை மறைப்பதற்காக காவல்துறை அதிகாரிகள் செயல்படும் போது, அதை எப்படியாவது வெளிக்கொண்டு வந்து விடலாமா அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க ஒவ்வொரு நபரும் ஹத்ராஸை பற்றி பேசுங்க, உத்தரப்பிரதேசத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு நொடியும் அவங்களுடைய ஒரு கோரிக்கையை வைக்கும் போது தான் தெரிகிறது மாற்றம் நம் கண்முன்னே இருக்கிறது. ஆனால் அந்த மாற்றம் ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும் கிடைத்தால் போதுமா? பட்டியலினத்து பெண், உயர் ஜாதி ஆண்கள் அப்படின்னு சொன்னனால இந்த பிரச்சனை பெருசா மாறிடுச்சா? அதன் பிறகு 6 வயது சிறுமி, இன்னைக்குள்ள செய்தி, 6 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு உட்பட்டிருக்கிறாளே, அதை பற்றி யாராவது பேசுகிறோமா? ஏன் இந்த சமூகத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா, இல்ல அரசியல்வாதிகள் சொல்படிதான் இந்த சமூகம் செயல்படுகிறதா? இப்படி பல கேள்விகள் இருக்கு. ஜஸ்டிஸ் அது கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். ஆனா அது ஒரு பெண்ணுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, எல்லா பெண்களுக்கும் இருக்க வேண்டும். எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஐஆர் போடாம ஒரு போலீஸ் ஆபீசர், ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு காவல்துறையில் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கிரிமினல் ஆக்ட் 2013 166A அப்படிங்கிற ஒரு செக்ஷன் சொல்கிறது. இதெல்லாம் பத்தி நீங்க பேசக்கூடாதுடா, நீ இதெல்லாம் பத்தி பேசினீனா உத்தரப்பிரதேச அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறாய், உன் மீது வழக்கு தொடரப்படும் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா பலவிதமான அழுத்தங்கள் பல நபர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. என்ன அழுத்தம்? ஒரு கேள்வி இருக்குல்ல, வேற எதுவுமே கிடையாதுங்க.
அடையாளம் தெரியாத பல நபர்கள் இந்த வழக்கை திசை திருப்ப நினைக்கிறார்கள், அவர்கள் மீது இந்தந்த வழக்குகளை நாங்கள் பதிவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் பல வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். என்னன்னு புரியுதா? அடையாளம் தெரியாத நபர்கள். இன்னைக்கு நான் உத்தரப்பிரதேசத்தை பற்றி மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்கேன்னா என்ன, இந்த அடையாளம் தெரியாத நபர்கள் பட்டியலில் ஒரு நபராக சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும் போது அவர்கள் போட்டிருக்காங்க பாருங்க வழக்குகள், அந்த வழக்கு என் மீதும் பாயும். அப்படி பாய்ந்தால் பலவிதமான தண்டனைகள் எனக்கும் கிடைக்கும். ஸோ இதை பற்றி நீலாம் பேசக்கூடாது, பேச வந்தாலே உன் மீது வழக்குகளை நாங்கள் தொடர்ந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக இன்டைரக்டா ஆனால் டைரக்டா இந்த உத்தரப்பிரதேச அரசாங்கம், காவல்துறை இது எல்லாமே நமக்கு ஒரு வார்னிங்கை தருகிறது. இதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நான் சொன்ன இல்லாட்டி இவ்வளோ நேரம் பேசின இந்த வீடியோக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற நிறைய இமேஜஸை பாருங்க. அந்த இமேஜஸ்ல நான் சொன்ன அத்தனைக்குமான ப்ரூஃப் இருக்கு. எந்தெந்த செக்ஷன்ல அடையாளம் தெரியாத நபர்கள் மீது இவர்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இருந்து வருகிறது. சிபிஐ டைரக்டா இதுல இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கோர்ட் சொல்லிட்டாங்க. சிபிஐக்கு போன எத்தனை வழக்குகளில் உண்மையான தீர்ப்புகள் வந்திருக்கிறது, இதே மாதிரி எத்தனை பெண்களை நாம் இழக்கப் போகிறோம். ஒரு பெண்களுக்கு இல்லாட்டி பல பெண்களுக்காக நாம் குரல் கொடுக்கிறோமே, ஜஸ்டிஸ் கேட்கிறோமே, அதனுடைய அப்டேட் எப்படி நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது? சரி, இந்த வழக்குகளுடைய தீர்ப்பு, சட்டம், அதனுடைய தண்டனை கடுமையானதாக இருக்கிறதா? நிச்சயமா கடுமையான தண்டனைகளாக மாற்றப்பட வேண்டும். அதற்குத்தானே நாம் குரல் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்களுக்கும் ஓகே ஜஸ்டிஸ் கேட்கலாம், அதையும் மீறி தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். இந்த ஒரு கோரிக்கையை நாம் வைக்க வேண்டும். பார்க்கலாம் அரசாங்கம் இதில் எப்படி துரிதமாக செயல்படுகிறது. நீதித்துறை அதனுடைய வேலையை கரெக்டாக செய்யுமா? காவல்துறை கலக்கமா இருக்கிற இந்த காவல்துறை எப்போது நல்ல ஒரு தெளிவான நீரோடையாக மாறும்? இது எல்லாமே பெரிய கேள்விகள் தான். அந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மீண்டும் ஜஸ்டிஸ் கேட்பதை மட்டும் நாம் நிறுத்திவிடக்கூடாது. ஆனால் அது ஒரு பெண்ணுக்கானதாக மட்டுமே இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக இங்கே வாழும், இந்தியாவில் வாழும் அனைத்து பெண்களுடைய ஒரு ஜஸ்டிஸாக இருக்க வேண்டும். அதற்கான முன்னேற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். யார் யாருக்கு என்னென்ன சஜஷன்ஸ், ஐடியாஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.